விதமான மாயமாலங்களோடு அதிகாரம் கைக்கு கிடைக்கிறதற்கு முன்பே அதிகார திமிர்த்தனத்தோடு பணம் இருக்கிறது என்பதால் எதை வேண்டுமானாலும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்ற மமதையோடு பெரியவர்கள் சிறியவர்கள் என்று பாகுபாடு காட்டாமல் தமிழுடைய மரபே வந்தாரை வரவேற்கும் தமிழகம், விருந்தோம்பலிலே சிறந்த தமிழகம், மற்றவர்களை மதிக்கின்ற தமிழகம், மாற்றான் தோட்டத்திற்கும் மனம் உண்டு என்று கூறிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வாழ்ந்த தமிழகம். இந்த தமிழகத்திலே சமீபகால அரசியலிலே எடுத்தேன் கவித்தேன் என்று எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்ற நாகரிகம் தவறி நயவஞ்சகத்தோடு சுற்றித் திரியும் கூட்டத்திற்கு வில்லிவாக்கத்தில் தகுந்த பதிலடியை ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் அறுதியிட்டு உறுதியோடு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு காலத்தில் லீடர் லீடர் என்று கை கட்டி கொண்டு நின்றவர் இருக்கையில் கூட அமரமாட்டேன் என்று அடம்பிடித்து முன்னால் நின்று கொண்டிருந்தவர் இன்றைக்கு எங்களது இயக்கத்திற்கு அறிவு பரிசோதனை பற்றி பேசுகிறார். உண்மைதான், அவர்கள் பரிசோதித்துக் கொள்ள வேண்டிய இடம் கீழ்ப்பாக்க மனநல மருத்துவமனை என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 60 ஆண்டுகளை கடந்த ஒரு அரசியல் பாதையை தன்னுடைய காலில் விரலில் நகம் முளைத்த காலம் முதல் கொண்டு தமிழகத்தில் தன்னுடைய கால் படாத இடமே இல்லை என்ற அளவில் அரசியல் தீர்க்க தரிசனத்தோடு இன்று இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் தமிழகத்தில் முதன்மையான முதிர்ச்சி பெற்ற ஒரு தலைவர் உண்டென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியாவின் இரும்பு மனிதர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருவரை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட எங்கள் தலைவரை, இயக்கத்தை இழிவுபடுத்துகின்றவன் அவன் யாராக இருந்தாலும் என் தாயே தடுத்தாலும் அவனை விடமாட்டேன் என்ற கொள்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்தவன் களத்திலே வீறு கொண்டு நிற்பான். எதையும் சந்திக்கின்ற ஆற்றல் படைத்தவன். முதல் தேர்தலை சந்திக்க வருகின்றவர்களுக்கு 75 ஆண்டு காலம் பவள விழா கண்ட இயக்கம் பால்வாடி இயக்கத்திற்கு நிச்சயம் இந்த தேர்தலிலே பாடம் சொல்லும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இனி வார்த்தை அம்புகள் எதிர்முனையிலிருந்து எப்படி வருகின்றதோ அதே அளவிற்கு திருப்பி பன்மடங்கு அடிக்கின்ற வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கின்றது என்பதை வருகின்ற காலத்தில் களத்திலே நிரூபித்து காட்டுவோம். நயவஞ்சகத்தோடு சுற்றித் திரியும் கூட்டத்திற்கு வில்லிவாக்கத்தில் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு பேசிய அந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்திகளில் பார்க்கலாம். இப்போ பி.கே. சேகர் பாபு எதுக்கு வந்திருக்காப்போங்க, தேர்தல் வருதுன்னு சொல்லிட்டு ஆளு வில்லிவாக்கத்துக்கு வரா போல. ஆனால் இது வரைக்குமே அவர் ஒரு மயிரியும் வில்லிவாக்கத்துலேருந்து ஓட்டேரி வரைக்கும் பிடுங்கலை. இந்த நியூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ திமிரு தென்னாவட்டெலாம் பதில் சொல்லியிருப்பாருன்னு. அதே அறநிலைத்துறை அமைச்சர் மக்கள் பதில் கேட்கும் போது என்ன பண்ணியிருப்பாருன்னு இதே நியூஸனில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கலாம் இல்லை, ஒரே வார்த்தை தான். 2026 எங்கள் அண்ணன் தான் சிஎம், ஆதவ் அர்ஜுனா தான் வில்லிவாக்கத்துக்கு எம்எல்ஏவாக போஸ்டிங்காக உட்கார போகிறாரு. மிஸ்டர் சேகர் பாபு சார், முதல்ல அறநிலைத்துறையில் எவ்வளோ கொள்ளை அடிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். நாங்கள் தேர்ந்தெடுத்த ஆள் நீங்கள், நாங்கள் பார்த்தபடி தான் சாமியவே நீங்கள் பார்க்கணும். பெரிய பருப்பு மாதிரி அதிகார திமிரில் நீங்கள் போயிட்டு சர்ன்னு சாமியை பார்த்துட்டு சர்ன்னு உள்ளே வர்றதுலாம் ஒரு சீனே கிடையாது. நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், உங்களோட லட்சணம் என்னன்றதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, பணத்திமிரு அரசியல் பலோன்னு, அது நீங்கள் எப்போ காட்டாதீங்க. 2026 தேர்தலில் நான் காட்ட போகிறேன் பாருங்கள், உங்களுக்கு செருப்படி, அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு, ஓகேவா? 2026 டிஎம்கேவை தூக்கி எரியறது தான், டிவிகே கொடி பறக்கிறது தான்.
எல்லா மக்களும் விரும்புகிறது டிவிக்கே மட்டும்தான். டிஎம்கேவை அடியோடு ஒழிக்கவும் முடிவு பண்ணிட்டாங்க. இதை யாராலையும் மாற்ற முடியாது. இன்னொரு தடவை ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக பப்ளிக் முன்னாடி கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு டிகே சேகர் பாபு சார் என்ன பண்ணாருன்னு சொல்லி ஓட்டேரியில் வச்சு உங்களை டாடாராக கிழிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஏன்னா ஓட்டேரி பசங்க ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். பார்த்து பேசுங்க, பார்த்து வாய விடுங்க. பணத்திமிரு அதிகார திமிரெலாம் உங்களோட வச்சுக்கோங்க, என்கிட்ட காட்டாதீங்க. குட்டு வீட்டு வாரியம் இல்லாத உங்ககிட்ட உங்கள் பணத்திமிரை காட்டுறல்ல. சரவணா ஸ்டோர் முதலாளி பையன் ரேஸ் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ண வேலை செய்யல. அப்போ எங்கே கொண்டு போச்சு உங்கள் பணக்கார திமிர் அதிகாரம்லாம்? கேட்க வேண்டியது தானே. மக்களுக்கு ஒரு சட்டம், சரவணா ஸ்டோர் முதலாளிக்கு ஒரு சட்டமா? சரி, அதை விடு. இதோ உங்கள் கட்சியால் தான் ஒருத்தவன் சின்ன பையன் கார் ஏற்றி சாவடிச்சான். 5 பேர் பணக்கார திமிரில் அட்வொகேட்டோடு உள்ளே வந்து சரண்டர் ஆகிறான். அந்த திமிர் யாருக்கு இருக்கு? உங்களுக்கு தானே. அதையும் விடு. செந்தில் பாலாஜி எவ்வளோ ஊழல் பண்ணான்னு சொல்லிட்டு உள்ளே போனார். கரூர் பிரச்சனை எப்படி சேர்த்தீங்க? பணம். நீங்கள் பேசலாமா சார் பருப்புன்னு ஏதோ சொன்னீங்கள. பணம் இருக்கிற திமிரு பதவி அரசியல் வரத்துக்கு முன்னாடியே அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஆள் பலம் பண பலம் தெரிஞ்சால் நாங்கள் காட்ட தான் செய்வோம். 2026 உங்களுக்கு ஊதுறது கன்ஃபார்ம்.